Dear students, good morning. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 1.3ல தேர்ட் சம் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல 1.3ல தேர்ட் சம்ல முதல் 4 பார்ட் நம்ம பார்த்தோம். அதாவது a dash b dash a dash union b dash a dash intersection b dash நம்ம என்னெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சோங்கிறதையும் சார் எழுதி இருக்கிறார். இன்னைக்கு அடுத்த 4 பார்ட் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? A union B whole dash. A union B whole dash. A union B whole dash னா என்ன? U minus A union B. U minus A union B. அப்ப நம்ம A union B தெரியுமா? தெரியாது. So first A union B கண்டுபிடிச்சுக்குவோம். A union B is equal to A comma B comma D comma E comma F comma heights. ஏயும் பியும் சேர்த்து எழுதிட்டோம். இதுல காமனா இருக்கிற எலமெண்ட்ஸ், அதாவது டி 2 தடவை இருக்கு, ஒரு தடவை தான் எழுதணும். அது மாதிரி ஹைட்ஸும் 2 தடவை இருக்கு, ஒரு தடவை தான் எழுதணும். அப்ப ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். So universal setல இருந்து A union B subtract பண்ணணும். Universal set என்ன? A, B, C, D, E, F, G, H minus A union B. A, B, D, E, F, H. இப்போ இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்க. காமனா இருக்கிற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம் இந்த செட்ல. மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் நம்ம எழுத போறோம். A, B, C இங்க இருக்கு, இங்க இல்ல, விட்டணும். D, E, F, G இங்க இருக்கு, இங்க இல்ல, விட்டணும். H. அப்போ மீதி என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கு? C யும் G யும். அப்போ A யூனியன் B ஹோல் டாஷ்ங்கிறது என்னது? C யும் G யும். அடுத்தது பாருங்க, 6th one. A intersection B whole dash. A intersection B whole dash is U minus A intersection B. Universal setல இருந்து A intersection B ய subtract பண்ணணும். அப்போ முதல்ல நமக்கு A intersection B தெரியாது, அதை கண்டுபிடிச்சுக்குவோம். A intersection B னா A க்கும் B க்கும் காமனா உள்ளது எதெல்லாம்? D ரெண்டுலயுமே இருக்கு. அதே மாதிரி ஹைட்ஸ் ரெண்டுலயுமே இருக்கு. மீதி உள்ள எதுவுமே ரெண்டுலயும் இல்லை. ஸோ காமனா உள்ள டியையும் ஹைட்ஸையும் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றோம் பாரு, யூல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். யூ என்னது? A, B, C, D, E, F, G, heights minus A intersection B, D, heights. ஸோ இப்போ டியும் ஹைட்ஸும் தான் ரெண்டுலயும் காமனா இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடு. மீதி என்னெல்லாம் இருக்கு? A, B, C, E, F, G. ஸோ இதுதான் என்னது? A intersection B whole dash. அடுத்தது பாருங்க, 7th one. A dash the whole dash. A dash the whole dash ப்ராப்பர்ட்டி படி A dash the whole dash equal to A அப்படின்னு வந்துரும். அப்புறம் B dash the whole dash B ன்னு வந்துரும். ஆனா அதை நம்ம ப்ராப்ளம்ல ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். இப்போ பாருங்க, A dash the whole dash is nothing but U minus A dash. U என்னது? A, B, C, D, E, F, G, heights. A dash நம்ம ஃபர்ஸ்ட்லயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அதான். சோ A, C, E, G. A, C, E, G. இப்போ 4 எழுதியாச்சு. இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. A, C, அப்புறம் E, G. இத 4 கேன்சல் பண்ணிட்டு மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. D, F, heights. இதை நல்லா பாருங்க, ஏயோட கம்பேர் பண்ணுங்க.
அப்போ இது எப்படி இருக்கு ஏன்னு இருக்கு. ஸோ அப்போ a dash the whole dash equal to என்னது a. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க 8th sum 8th part b dash the whole dash u minus b dash. u என்னது a, b, c, d, e, f, g, h minus b dash நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ b, c, f, g. ஸோ இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். b, c, f, g. மீதி உள்ள எலமெண்ட்ஸ் இதெல்லாம் a, d, e, h. ஸோ இப்போ இதை b செட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. a, d, e, h வந்துட்டா. அப்போ b dash the whole dash equal to b. மறந்துடாத. a dash the whole dash a, b dash the whole dash b அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போ இப்போ நம்ம தேர்ட் சம்ல 8 பார்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபோர்த் சம்மும் இதே மாடல் தான், சேம் மாடல்ஸ். இதில் வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்திருக்கு. அதில் இதில் வந்து நமக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏபிசிடி அப்படி வந்திருக்கு. ஃபோர்த் சம்மில் வந்து நமக்கு நம்பர்ஸ் வரப்போகுது. அதை வச்சு இதே மாதிரி 8 பார்ட்டையும் அந்த நம்பர்ஸ் வச்சு வரதுலையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது அடுத்தால பார்ப்போமா? அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. let u equal to நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 0 இருந்து 7 வரைக்கும். bங்கிற செட்டு 1 3 5 7. ஏங்கிற செட். அடுத்து bங்கிற செட்டு 0 2 3 5 7. ஏல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, bல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. find the following sets. தேர்ட் சம்ல கண்டுபிடிச்ச அதே 8 பார்ட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னா நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க a dash. a dash is nothing but u minus a. யுனிவர்சல் செட்ல இருந்து ஏங்கிற செட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 minus a செட் 1, 3, 5, 7. இந்த 1, 3, 5, 7 மட்டும் இங்க கேன்சல் பண்ணும். 1, 3, 5, 7 கேன்சல் பண்ணியாச்சு. மீதி என்னலாம் இருக்கு? 0, 2, 4, 6. 0, 2, 4, 6. மீதி உள்ள 4. இதான் என்னது a dash. இதான் என்னது a dash. அடுத்து பாருங்க b dash. b dash எப்படி கண்டுபிடிக்கணும்? u minus b. u minus b. u எழுதிக்கோ. 0, 1, 6, 7 minus bங்கிற செட் என்னது? 0, 2, 3, 5, 7. so cancel பண்ணு. 0, 2, 3, 5, 7. மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் என்னலாம் உனக்கு? 1, 4, 6. 1, 4, 6. இதான் என்னது b dash. அடுத்து பாருங்க third one a dash union b dash. a dashக்கும் b dashக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே a dash கண்டுபிடிச்சிட்டோம், b dash கண்டுபிடிச்சிட்டோம். யூனியனா என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டும். ஸோ அப்போ பாருங்க 0, 1, 2, 4, 6. இந்த 4, 6 ரெண்டுலையுமே காமனா இருக்கு. ஸோ ஒரு தடவை தான் ஓடணும். அடுத்தது பாருங்க fourth one a dash intersection b dash. a dashக்கும் b dashக்கும் காமனா என்னலாம் இருக்கு? சார் இப்பதான் சொன்னேன் 4ம் 6ம். அப்ப அதான் என்னது a dash intersection b dash. ஸோ இப்போ 4 பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. 5வது பார்ட் சார் இந்த கிளாஸ்ல சொன்ன மாதிரி முதல்ல என்ன கண்டுபிடி? a union b the whole dash equal to u minus a union b. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? a union b தெரியணும். ஸோ a union b கண்டுபிடிப்போம். a union b is equal to a யும் b யும் சேர்த்து எழுதி சொல்லுங்க. 0, 1, 2, 3, 5,
7. இப்போ இந்த 5 3 5 7 பாருங்க, இந்த ரெண்டுலயுமே சேமா இருக்கு. ஸோ அதை விட்டுட்டு மீதி ரெண்டு தடவை காமனா இருக்கிறதுனால ஒரு தடவை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எழுதி. இப்போ யுனிவர்சல் செட்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். யுனிவர்சல் செட் என்னது? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 minus 0, 1, 2, 3, 5, 7. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யுனிவர்சல் செட்ல நம்ம என்ன செய்ய போறோம், கேன்சல் பண்ண போறோம். 0 அடிச்சது, 1 கிடையாது, 2, 3, 5, அப்புறம் 7. மீதி என்னெல்லாம் இருக்கு? 4ம் 6ம். ஸோ 4, 6 தான் என்னது? A யூனியன் B ஹோல் டேஷ். அடுத்து பாருங்க, 6th one, A intersection B whole dash is nothing but U minus A intersection B. U minus A intersection B. அப்ப A intersection B கண்டுபிடிங்க. A க்கு B க்கு காமனா என்னலாம் இருக்கு? 3, 5, 7. 3, 5, 7. இது மூணும் தான் A intersection B. ஸோ இப்போ இதை யூனிவர்சல் செட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 minus 3, 5, 7. ஸோ இந்த 3, 5, 7 இதை மட்டும் இதை கேன்சல் பண்ணிட்டு மீதி உள்ளதை எழுதணும். 0, 1, 2, 4, 6. 0, 1, 2, 4, 6. இதான் என்னது? A intersection B the whole dash. அடுத்து பாருங்க, 7th one என்ன கொடுத்துருக்காங்க? A dash the whole dash. சார் ஏற்கனவே சொன்னேன், A dash the whole dash equal to A அப்படின்னு வரும் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த சம்ல ப்ரூவ் பண்ண போறோம். U minus A dash. Uங்கிறது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்? A dash. A dash நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 0, 2, 4, 6. 0, 2, 4, 6. அப்ப 0 cancel, 2 cancel, 4 cancel, 6 cancel. இப்போ மீதி என்னலாம் இருக்கு? 1, 3, 5, 7. 1, 3, 5, 7. இதை நல்லா பாருங்க. இதான் என்னது? A. இதான் என்னது? A. அதே மாதிரி லாஸ்ட் ஒன், B dash the whole dash. U minus B dash. U minus B dash. U என்னது? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 minus B dash. 0, sorry, B 2. Oh, sorry. அதாவது B dash சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ B dashங்கிறது வந்து இந்த B dash வந்து 1, 4, 6. 1, 4, 6. அப்போ இங்க இத பாருங்க, 1 கேன்சல் பண்ணிருங்க, 4 கேன்சல் பண்ணி 6 கேன்சல் பண்ணுங்க. மீதி உள்ளதெல்லாம் எழுதுங்க. 0, 2, 3, 5, 7. இத நல்லா பாருங்க. 0, 2, 3, 5, 7. அப்ப இதான் என்னது? B. அப்ப A dash the whole dash A, B dash the whole dash B. சரிதானா? இப்போ fourth sum சார் உனக்கு ஒரே போர்டுல செஞ்சுட்டேன். இப்போ உனக்கு எப்படி A dash கண்டுபிடிக்கணும் தெரியும். யுனிவர்சல் செட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்றது நல்ல கவனி. ரெண்டுலயும் காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் செட்ல கேன்சல் பண்ணோம். அது கேன்சல் பண்ணது போக மீதி எலிமெண்ட்ஸை எழுதுறோம். ஸோ A dash எப்படி B dash கண்டுபிடி தெரியும். அப்புறம் ரெண்டுக்கும் யூனியன்னா சேர்த்து எழுதுறது, காமன் எலிமெண்ட்டை ஒரு தடவை போனோம். அது மாதிரி A இன்டர்செக்ஷன் B தி ஹோல் டேஷ் அதுதான் பண்ணும். A dash இன்டர்செக்ஷன் B dash. அடுத்து A யூனியன் B தி ஹோல் டேஷ். அடுத்தது A இன்டர்செக்ஷன் B தி ஹோல் டேஷ். இந்த A dash தி ஹோல் டேஷ், B dash தி ஹோல் டேஷ். அப்போ உனக்கு இந்த 8 சமம் பரவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் ஒரே மாதிரி. தேர்ட் சம் வந்து நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வருது, நமக்கு ஃபோர்த் சம் வந்து நம்பர்ஸ் வச்சு வருது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால உனக்கு ஈஸியாக புரியும். நீ கூட ஒரு தடவை இதை என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். இப்போ அடுத்த ஃபிஃப்த் சம் போமா. அடுத்து பாருங்க, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் இதை வச்சுதான் இந்த ஃபிஃப்த் சம் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் A and B is the set A minus B union B minus A. It is denoted by asymmetric B. Asymmetric B. So asymmetric is B equal to x in A minus B or x in B minus A. So asymmetric B is equal to A minus B union B minus A. A minus B ஐயும் B minus A ஐயும் கண்டுபிடிச்சு அது ரெண்டுக்கு யூனியன் போடுச்சா அதான் உனக்கு என்னது சிமெட்ரிக். A சிமெட்ரிக் B. ரெண்டு செட்டுக்கு எப்படி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த ஃபிஃப்த் சம்மு. ஸோ இதை இப்போ நம்ம சம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபைண்ட் தி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃபாலோயிங் செட்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இது P, இது Q. ஸோ Pங்கிற செட் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் P சிமெட்ரிக் Q கண்டுபிடிக்கணும். This is nothing but P minus Q union Q minus P. இப்போ Pங்கிற செட்டை முதல்ல எழுதுறோம். P minus Q ஐ கண்டுபிடிச்சிருமா. ஸோ P minus Q is equal to 2, 3, 5, 7, 11 minus 1, 3, 5, 11. So in the elements இப்போ பாருங்க 2 அங்கே இல்லை, 3, 5, 11. இப்போ மீதி என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் 2, 7, 2, 7. இங்க பாருங்க 2 அங்க இல்ல விட்டாச்சு, 3 அடி கொடுத்துட்டோம். அடுத்தது 5, 7 இங்க இருக்கு அங்க இல்ல, ஸோ 11. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2ம் 7ம் இதான் என்னது P minus Q. அடுத்து பாருங்க Q minus P. Q minus P 1, 3, 5, 11 minus Q first எழுதிக்கோ. P இந்த 2, 3, 5, 7, 11. ஸோ இப்போ காமன் இருக்கு, கேன்சல் பண்ணு. 3 அப்புறம் 5 அப்புறம் 11. அப்போ 3 எலிமெண்ட் கட் ஆகிட்டு. அப்போ என்ன மட்டும்தான் வருது, 1 மட்டும்தான் வருது. நல்லா கவனிங்க, 3 ரெண்டுலையும் இருக்கு, 5 ரெண்டுலையும் இருக்கு, 11 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ except only, so that's equal to 1. அப்போ Q minus P ங்கிறது என்னது 1. இப்போ P symmetric Q equal to இது ரெண்டுக்கு யூனியன் போடணும். அப்போ இது வந்து எவ்வளவு 1, இது 2, 7. இதான் என்னது P symmetric Q. அடுத்து பாருங்க, ரெண்டாவது சம் பாருங்க, R symmetric Q. R symmetric Q. R symmetric Q is equal to R minus Q union Q minus R. R ல இருந்து முதல்ல U வை சப்ட்ராக்ட் பண்ணணும். சாரி S கொடுத்திருக்காங்க. சோ S எடுத்துக்குவோம். S yes R S. So R symmetric S is equal to R minus S union R minus S
symmetric S is equal to R minus S union S minus R. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் R minus S கண்டுபிடிக்கணும். R minus S, R எங்க இருக்கு? இந்த இருக்கு. L M N O P minus S இந்த இருக்கு. J L N Q. ஸோ அப்போ ரெண்டுலையும் எதெல்லாம் காமனாக இருக்கு பாரு. எல் காமனாக இருக்கு, அப்புறம் என் காமனாக இருக்கு. வேற எம் இங்கே இருக்கு, அங்கே இல்லை. ஓ இங்கே இருக்கு, இங்கே இல்லை. பி இங்கே இருக்கு, அங்கே இல்லை. அப்போ மீதி உள்ள எலமெண்ட்ஸ் இதெல்லாம் எம் கமா ஓ கமா பி, எம் கமா ஓ கமா பி. அடுத்து என்னது? எஸ் மைனஸ் ஆர். எஸ்ல இருந்து ஆரை சப்ட்ராக்ட் பண்ணணும். எஸ்ங்கிறது என்ன? ஜே கமா எல் கமா என் கமா கியூ மைனஸ் இது என்னது? ஆறு தான் இருக்கு. எல் கமா எம் கமா என் கமா ஓ கமா பி. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஜே அங்க இல்லை, எல் இருக்கு, என் இருக்கு, கியூ அங்க இல்லை. அப்போ மீதி எலமெண்ட்ஸ் இதெல்லாம் ஜேயும் கியூவும், ஜேயும் கியூவும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன போடணும்? யூனியன் போடணும். இது ரெண்டுக்கும் யூனியன் போடணும். சார் இந்த கேப்ல எழுதுறேன், பார்த்துக்கோ. R symmetric S is equal to R symmetric S is equal to இதையும் சேர்த்து எழுதுறோம். நீ அப்படியே கூட எழுதினாலும் தவறு இல்லை. J கமா Q, M கமா O கமா P கமா J கமா Q. இதான் என்னது? R symmetric S. அப்போ உனக்கு சார் இப்போ 2 சம் சொல்லி கொடுத்துட்டேன். மூணாவது சம் இதே பாரு, எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சம் மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ என்ன செய்யணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஒய் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் யூனியன் போடணும். சரிதானா? அதான் என்னது? எக்ஸ் சிமெட்ரிக் ஒய். ஸோ இந்த சம் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, உனக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. அது மட்டும் இல்லை, இதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் சார் உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். அதையும் நீ என்ன பண்ணு? எழுதி பாரு. அந்த சம்மாவத்தையும் A4 சீட்டில் செஞ்சு சாருக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நடத்தின எல்லா சம்ஸையும் ஒரு தடவை எழுதிப்பார். அப்புறம் 6th சம் 7th சம்லாம் வென் டயக்ராம் வச்சு வருது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிதானா? ஓகே, தேங்க்யூ.